Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of PGTRB. We are discussing Rabindranath Tagore's Muktadhara, the play. Okay. Dear teachers, earlier we were seeing how the school teacher was trying to please the king by praising, the royal engineer Vibhuti and the efforts of Vibhuti to stop the streams of Muktadhara from reaching the lands of Shivtarai. Actually, finally, there is a request made by the school teacher. அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் த டிபார்ச்சர் ஆஃப் த ஸ்கூல் டீச்சர், there is a conversation between Ranajit and the minister, and King Ranajit is really upset with the schoolmaster. Yeah, Abdina, the schoolmaster was speaking great things, but at the end, he was making a demand for butter made from cow's milk as a reward. அதை சொன்னா நம்ம சொல்றான், இவன் என்ன தலை ஃபுல்லா அதை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பான் போல இருக்கு, வேற எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. லுக் அட் த கமெண்ட் மேட் பை த மினிஸ்டர். திஸ் ஷுட் பி meditated very carefully. என்ன அப்படின்னா சொல்றாரு, சார் இட் இஸ் சில்லி, பட் this silly people are what are the ones whom we need at present. அடுத்த லைன் பாருங்க, he is very loyal. He repeats the lesson day after day according to the instruction that he has received. நம்ம என்ன அவனை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இத பாடம் நடத்து அப்படின்னு சொன்னா அது அப்படியே என்ன பண்ணுவான், கிளிப்பிள்ள மாதிரி நடத்துவான். இந்த மாதிரி ஆளும் நமக்கு தேவைதான் சார் அப்படின்னு அந்த கிங்குக்கு அந்த மினிஸ்டர் சொல்றாரு. ஸோ அந்த டீச்சர்ஸை பகச்சிக்க கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரெவல்யூஷனரி தாட்ஸை பதச்சு விட்டாங்கன்னா நம்மெல்லாம் ஆட்சியில இருக்க முடியாது. அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மந்தமான டீச்சர்ஸ் தான், முட்டாளான டீச்சர்ஸ் தான் நமக்கு வேணும். அதனால அவங்களுக்கு தேவையான இந்த பட்டர் தானே கேட்கிறான், பட்டர் ஃப்ரம் கவுஸ் மில்க் கொடுத்துருவோம். லெட்ஸ் நாட் டிஸ்பிளீஸ் த டீச்சர் அப்படின்னு அவரு மறைமுகமா சொல்றாரு. இப்ப சொல்லி முடிச்சோன்னே இப்ப ராணாஜித் அப்படியே யதார்த்தமா அந்த ஸ்கைய பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்திங் இஸ் தேர் டிஸ்டர்பிங் ஹிம். ஹி அப்சர்வ் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் இன் தி ஸ்கை. வாட் இஸ் த ஸ்ட்ரேஞ்ச் திங் அவுட் தேர் அப்படின்னு கேக்குறாரு. அந்த மினிஸ்டர் சொல்றாரு, தட் இஸ் த டாப் ஆஃப் விபூட்டிஸ் மிஷின். அந்த மிஷினுடைய அந்த டாப் போர்ஷன் தான் சார், அதுதான் அப்படி தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே, லுக் அட் த டிஸ்கிரிப்ஷன். Okay, look at the description. This is going to be something which is very important for the play. Even the king who actually funded the project is very much scared seeing the machine. And look at the statement. Don't you see how the sun from behind it looks red with anger? அது அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் நிக்குது. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பின்னாடி அங்க அந்த சன் நிக்குது. அந்த சன் பாத்தீங்கன்னா இட் இஸ் ரெட் இன் கலர். அண்ட் அந்த ஒரு சிச்சுவேஷனை இவர் பார்த்துட்டு சொல்றாரு, the machine appears like the menacing fist of a giant. அந்த ஃபிஸ்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி தெரியுது, ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தெரியுது. ஓகே, இந்த அளவுக்கு அதை நம்ம பெருசா உருவாக்கி இருக்க கூடாது அப்படின்னு the கிங்கே ஃபீல் பண்றாரு. அதே நேரத்துல மினிஸ்டருடைய ரியாக்ஷன் பாருங்க, என்ன சொல்றாரு, the machine appears like spasm of agony in the heart of the sky. And the sky னுடைய heart, sky is personified into a human being. அதனுடைய ஹார்ட் அப்படியே ரொம்ப துன்பத்தில் இருக்கும்போது the heart எப்படி படபடக்குமோ அந்த மாதிரி it appears there in the sky. So what does that mean அப்படின்னு சொன்னீங்கன்னா, nature is really pained by this machine. Okay, so nature is angry அப்படின்னா என்ன அர்த்தம்? This is a hint that nature will work against the machine and will bring about the downfall of the machine some way or the other. Okay, நேச்சருக்கே அது பிடிக்கல அப்படின்னா நேச்சர் என்ன பண்ணும், அது எல்லாத்தையும் நொறுக்கி போடும். Okay, now we get into another section. இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு ஒரு குரூப் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆஃப் உத்தரகோட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, they wanted to take Vibhuti to the temple of Bhairava.
அவர் எப்படி அங்க கூட்டிட்டு போலாம், சாரியட்ல கூட்டிட்டு போலாம், மேல தாளத்தோட வச்சு கூட்டிட்டு போலாம் அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணோன்னு ஒருத்தர் சொன்னாரு, டே முட்டா பசங்களா, நம்ம எல்லாம் ஒரு பெரிய ரேஸ் தான், உத்தரகுட்ட மக்கள்லாம் சாதாரண மக்கள்லாம், நமக்கெல்லாம் சாரியட் தேவையில்ல, நம்ம ஷோல்டரே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷோல்டர், அப்ப அவரை தூக்கி நம்ம ஷோல்டர்ல கொண்டு போகணும். ஏன் அப்படின்னா நம்ம ரேஸுக்கு, நம்முடைய ரேஸுக்கு இன்னும் பெரிய பெருமை சேர்த்தவர் இந்த விபூதி. அதனால அவரை தூக்கிக்கிட்டு ஒரு குரூப் வந்து டெம்பிளுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப another group of people, they are making a comment on விபூதி's changed behavior. எல்லா மக்களும் விபூதியை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால விபூதியுடைய behavior has changed. So that is what we are going to discuss. Look at the first citizen. அவரு சொல்லக்கூடிய அந்த கமெண்ட்டை பார்ப்போம். How விபூதி seeks to evade us nowadays. முன்னாடி எல்லாம் நம்ம வந்தோம்னா, மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா, மச்சான் நல்லா இருக்கீங்களா, ஏன்னா நம்ம அவரு ஊருக்காரவங்க, நம்மள்ட்ட பார்த்து பேசுவாரு. But he tries to rub off his skin the fact that he was spread up along with ourselves. ஏதோ வேற ஒரு ஊர்ல இருந்து வந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாரு, நம்ம கூட தானே பிறந்து வளர்ந்தாரு, ஆனா நம்மள வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? He is becoming very proud. அவர் ரொம்ப அரகண்டா மாறிட்டு இருக்காரு, ப்ரௌடா மாறிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னொருத்தர் கமெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. The first citizen, that is not good for the sword to grow longer than the sheath. அவர் ஆஃப்டர் ஆல் ஒரு ராயல் இன்ஜினியர் தான், ஆனா அவர் பிஹேவ் பண்றது, he behaves as if he is the king of Uttarakud. இது தப்புப்பா, இந்த அளவுக்கு மமதையில அலையக்கூடாது. Okay, now look at the first citizen again. Okay, he is speaking about the embarkment. This embarkment, which has cost him all his resources, has given way 10 times at least. இப்போ அவங்க அந்த மிஷினை பத்தி பேசுறாங்க, அந்த ரிவருக்கு இடையில இருக்கக்கூடிய எம்பார்க்மெண்ட், தடுப்பு சுவரை பத்தி பேசுறாங்க. எம்பார்க்மெண்ட் அப்படின்னா structure which is built across the river in order to check the flow of water. இப்ப சொல்றாங்க இந்த எம்பார்க்மெண்ட் கட்டப்பட்டதே, இந்த எம்பார்க்மெண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு எம்பார்க்மெண்ட். ஏன் அப்படின்னா 10 முறை கட்டப்பட்டு 10 முறையும் அது உடைபட்டு விட்டது. இப்ப ரீசெண்டா நம்ம நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம், காவிரி நீர் திறக்கப்பட்டது, ஒரு இடத்துல வந்து புதிதாக பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தடுப்பு அணை அடித்து செல்லப்பட்டது. அது நல்லா கட்டி இருந்தாலுமே the force with which the water comes cannot will always disturb the man-made embankment. ஆனா வர்ற ஃபோர்ஸ், வாட்டருடைய ஃபோர்ஸ் அப்படி, நீங்க என்னதான் ஸ்ட்ராங்கா கட்டினாலும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிடும். எவ்வளவு பெரிய வீடெல்லாம் இழுத்துக்கிட்டு போறதை நம்ம பார்த்தோம், வீடியோஸ் நிறைய பார்த்திருக்கோம். வாட் ஹேப்பன் இன் வயநாடு, அங்க வந்து பெரிய கான்கிரீட் பில்டிங்ஸ் எல்லாம் கூட. Yeah, teachers, kindly mute yourselves. சார் நீங்க சொல்றபடி பார்த்தா கல்லணையில எப்பயோ அடிச்சுட்டு இருக்கு. But it was very strong. It was made very strong. அதுதான் ஆர்கிடெக்சரல் மார்வல். இங்க வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ் ஏன்னா வழியில செக்காய் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க we have to know the background of the story also. விபூதி though was a royal engineer, was not a very skilled engineer. அது ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். அவர் ஒரு பெரிய ஜீனியஸ் இன்ஜினியர்லாம் கிடையாது. ஆனா அவரு வந்து எப்படியோ வந்து he has become the royal engineer because circumstance favored him. நம்ம பின்னாடி அதை பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கு. Who was the real man behind who gave the idea to விபூதி regarding the construction of a mighty machine? அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே டீச்சர்ஸ், ஏன்னா கொஞ்சம் இதை பத்தி ரொம்ப அதிகமா டிஸ்கஸ் பண்ணோம்னா வேற மாதிரி ஆயிடும், அப்புறம் வேற பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். சும்மா நம்ம ஒரு சில விஷயங்கள் பாசிங் ரெஃபரன்ஸா சொல்லிட்டு போவோம். நம்ம எப்படி கட்டினோம்னாலும் sometime water will be more powerful than human hands, the artwork of human hands. அதுதான் நம்ம சொல்ல வரோம். இப்ப நமக்கு வந்து எதுக்குன்னா அந்த நம்பர் தெரியணும். How many times the embankment was destroyed by the springs of Muktadara அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு தான் நான் இங்க சொல்ல வந்தேன். How many times? 10 times. Okay, and the first citizen சொல்றாரு பாருங்க, have you noticed the mound on the northern side? அந்த northern sideல இருந்த மவுண்ட பாத்தீங்களா?
ஓகே, அப்படிங்கும்போது வாட் இஸ் தட், வாட் இஸ் தட் அப்படிங்கும்போது ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் எனி ஃபர்தர். There is another man who will say more things about the construction. நார்தர்ன் சைடு எம்பார்க்மெண்ட் ஒரு மாதிரியும் சதர்ன் சைடு எம்பார்க்மெண்ட் வேற மாதிரியும் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு சார்னு ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் இத பத்தி சொல்ல போறது இல்ல, யூ கேன் ஆஸ்க் ஜக்ரு. நம்ம எல்லாம் சும்மா கையை வீசிட்டு வந்துட்டோம். ஆனா நம்ம கூட்டத்துல ஜக்ருன்னு ஒருத்தர் இருக்காரு. அண்ட் ஜக்ரு என்ன பண்ணிருக்காரு, he is a man who is very very curious. He has come with a measuring tape and he has measured every inch of northern embankment. Okay, when everybody is delirious with admiration, he quietly brings out his measuring tape. எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஜக்ருன்னு மட்டும் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, இது சரியாக கட்டப்பட்டு உள்ளதா, இது எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குமா தாக்கு பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படி பேசிக்கிட்டே வரும்பொழுது தேர்ட் சிட்டிசன் சொல்றாரு, some people say that it is all the mind work of விபூதி, it is the art work of விபூதின்னு நிறைய பேர் சொல்றாங்களே அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு யார் சொல்றா, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது. இந்த விபூதி என்ன பண்ணிருக்காரு, he had stolen this plan from Venkat Verma. Venkat Verma is the real man. He had the plan. இந்த மாதிரி ஒரு பெரிய மைட்டி ஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்கு பக்கா பிளான் போட்டு அவரு தான் பக்கா இன்ஜினியர். ஆனா அந்த இன்ஜினியர் கிட்ட இருந்து அந்த பிளானை மட்டும் திருடிட்டு இந்த ஒரு மீடியாக்கர் இன்ஜினியர் he went to the king and he got the approval and he became very popular. அந்த மாதிரி ஒருத்தன் பிளானை திருடி கொண்டு போய் ஒருத்தன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கட்டினானா அந்த மாதிரி தான் 10 தடவை உடையும். ஒரிஜினல் பிளான் உள்ள ஒரிஜினல் இன்ஜினியர் கட்டி இருந்தா அது நீங்க சொன்ன ஸ்ட்ரக்சர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கும். So here we find he was a great man. Who was a great man? Venkat Verma was a great man. Yes, indeed, he was great. There was nobody like him. What brains, what prodigious brain power he had. Yet, what happened to Venkat Verma? Venkat Verma died a poor man. He was actually died of starvation. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவன் செத்து போனான் சார். அதெல்லாம் பண்ணது யாரு அப்படின்னா விபூதி. அவன்கிட்ட இருந்து பிளானை வாங்கிட்டு அவனை என்ன பண்ணிட்டான், அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டான். அவன் அங்க பசியப்பட்டினமா கடந்து சாப்பிட்டான். அந்த பிளானை கொண்டு போய் கிங் கிட்ட சொல்லி இவர் என்ன பண்ணாரு, நல்ல பேர் வாங்கி பக்காவா என்ன பண்ணிட்டாரு, he has now got name and fame. Did you get that, teachers? Now we get more information which is very important for the competitive exam. என்ன அப்படின்னா, what is the birthplace of விபூதி? ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சொல்றாரு, நம்ம எல்லாருமே ஒரே ஊர்ல தானையா பிறந்து வந்தோம். ஓகே ஓகே, அவரு வந்து பெரிய ஆள் மாதிரி சொல்றாரு. அவரெல்லாம் பெரிய ஆளு கிடையாதுயா. உண்மையாலுமே மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் அ வெரி பிக் மேன். அவருடைய ஜெனரேஷன் தான் நானு, அவருடைய சக்சஸர் தான் நானு. ஆனா என்ன யாரும் புகழ மாட்டாங்க, அந்த விபூதியை மட்டும் புகழ்றாங்க. அப்ப விபூதியும் இந்த ஃபர்ஸ்ட் சிட்டிசனும் எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா, they were from Shabuwa village. Shabuwa village. அப்ப who is the what is it, who is the great grandfather of the first citizen அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்ப எல்லா டீட்டெயில் நம்ம படிச்சுட்டு போயிட்டோம்னா கவலைப்படாம எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். The great grandfather of the first citizen was named Bhaskar. He was very popular in the kingdom of Uttarakud. ஏன் அப்படின்னா, he was a snuff maker. மூக்குப்பொடி செய்றவரு. Even the great Raja Satrujit never passed a day without buying snuff from my great grandfather. என்னுடைய கிரேட் கிராண்ட்ஃபாதர் கிட்ட மூக்குப்பொடி வாங்கி எல்லாருமே பயன்படுத்தினாங்க. ராஜா கூட அந்த மூக்குப்பொடி இல்லாம இருந்தது இல்ல. நம்ம எல்லாம் ஒரு கிராமத்துல தான் வந்தோம், நம்ம இங்கிட்டு இருக்கிறோம், ஆனா அவரு பெரிய ஆள் ஆகிட்டா இருப்பான் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க.
அதே நேரத்துல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூ ஹாவ் த என்ட்ரி ஆஃப் a very mysterious character. யார் அந்த mysterious character அப்படின்னா a very old man. His name is called Batu. And இவர் என்ன பண்றாரு? He is stopping all those people, all the citizens, says, hey, come on, where are you going? Don't go to the temple. ஏன் அப்படின்னா லார்ட் பைரவா is not going to listen to all your prayers. Your prayers are going to be useless. Okay? They are not actually conducting a festival for Lord Bhairava. They are conducting a festival for the demon. What is a demon? A demon is a machine. And this demon is the demon thirst, a demon which is very thirsty. It is asking more blood. What is the blood that he is referring to? He is referring to the many young people who were killed in the process of the construction of dam. அப்ப நமக்கு இந்த ஸ்டோரிக்குள்ள வருது என்ன அப்படின்னா பாட்டு had 2 grandsons and those grandsons were taken away for the construction of the temple, the construction of the dam, and those people did not return. ஓகே சொல்றாரு நீங்க போய் அங்கிட்டு பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் யங் பீப்புளா இருந்தீங்கன்னா உங்களையும் பிடிச்சு கொண்டு போயிருவாங்க, உங்களையும் அந்த டேமுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. The demon is growing. The dry tongue of the demon grows and grows like a flame of oil fed by the oil. எப்படி ஒரு விளக்குல திரி போட்டு அதை பத்த வச்சீங்கன்னா எப்படி அந்த நெருப்பு எரிய எரிய அந்த எண்ணெய் வந்து உறிந்தப்படுமோ அந்த மாதிரி இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய அந்த ரத்தம் உரியப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? he is presenting a contrast there. என்ன அப்படின்னா ஒரு சைடுல லார்டு பைரவா இருக்காரு, ஆனா பைரவ டெம்பிளை விட ரொம்ப உயரமா எது நிக்குது? The demon mission is standing. Okay, but you say this royal engineer Bibhuti and the king, they are trying to replace God with a machine. But I'm telling you, God will throw the machine. அப்படின்னு சொன்னா மக்கள் எல்லாம் கோவமாயி எல்லாரும் கல்லு எடுங்கடா அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே கல்லு எடுத்து இவரை அடிக்க முயற்சி பண்றாங்க. அவர் என்ன பண்றாரு? அடி வாங்கிக்கிட்டு அங்க இருந்து ஓடி போறாரு. Did you get all these things, teachers? Yeah. And we are completing it here. Okay. Do you have any questions as of now?